ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பழனி பார்த்தீங்கன்னா சுகன்யாவோட கையை பிடிச்சிக்கின்னு வா நம்ம இதுக்கு மேலே இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டே பழனி வேணாம் வாடா, நான் அண்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பழனி அதை கேட்காம பார்த்தீங்கன்னா சுகன்யாவை கூப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. கோவமாக வரத்தை பார்த்து ராஜு பார்த்தீங்கன்னா என்ன சித்தப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜு பார்த்தீங்கன்னா அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டே என்னடா பழனி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வாடா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுகன்யா பார்த்தீங்கன்னா அத்தாச்சி இவருக்கு பார்த்தீங்கன்னா சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெறும் பையன் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அத்தை ஆத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுகன்யா சொல்கிறாங்க. யாரா சொல்கிறது, அண்ணா இந்த மாதிரியா பேசுது, நானும் இன்னைக்கு திருந்திடும் நாளைக்கு திருந்திடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏன் அண்ணா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுது, நம்ம எப்படியாச்சும் சொத்துல கேஸ் போட்டு பங்கு வாங்கிடலாம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா என்ன பழனி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மச்சான் நீங்கள் வந்து என்ன தேவைக்கு பயன்படுத்திக்கின்னு அமுச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சின்ன நான் பேசுது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாண்டியன் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதடா உனக்கு மாசம் மாசம் நான் சம்பளம் இதில் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சுகன்யாவும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்றீங்க உண்மையாவா அப்படின்றாங்க. ஆமாம்மா சுகன்யா அப்படின்றாங்க. என்ன மச்சான் எனக்கெல்லாம் நீங்க சம்பளம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றாங்க. டேய் நீ என்னோட மூத்த புள்ளடா, என்னோட சரவணன் செந்தில் கதிர்ன்ற மாதிரி நீயும் எனக்கு பையன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை நான் உனக்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன், இப்போ வித்தாலாம் அது கோடி கணக்கில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தையும் கொடுக்குறாங்க. இதை பார்த்த பழனி பார்த்தீங்கன்னா இதை நான் போயிட்டு எங்கள் சின்ன அண்ணங்கிட்ட காட்டிட்டு வரேன், என்ன சும்மா அவங்க பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோமதியும் போகிறாங்க. கூட போனோடனே பார்த்தீங்கன்னா பழனி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, என்ன அந்த மச்சான் பார்த்தீங்கன்னா என்னை தேவைக்காக யூஸ் பண்ணிக்கல, எனக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் போட்டு வச்சிருக்காரு, இடம் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழனி சொல்கிறாங்க. உடனே சக்தி பார்த்தீங்கன்னா என்னடா சொத்து வாங்கி கொடுத்துட்டா இது நீ பணக்காரன் ஆகிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நக்கலாக பேசுகிறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா சொத்துல எப்படி பங்கு வாங்கணும்னு நீ சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.